ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா, கௌதம், கார்த்திக் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இது வரைக்குமே வெளியில் விட்டு வச்சுருந்த அந்த ஒரு திமிரில் தான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கார்த்திகை அடிஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முற்போக்கு எண்ணத்தில் இந்த அஞ்சலி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதே சமயம் நம்முடைய ஜானிக்கு இந்த வீட்டில் காலை எடுத்து வச்சேன்னா வெட்டிட வேண்டிய மரியாதை வெளியே போயிடும், உன்னாலதான் என் குடும்ப நிம்மதி போச்சு, என் பையனோட வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மரியாதை இப்போ வெளியே போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியாவும் ஜானி சொன்னதுக்கு, இலக்கியா நீ இதை சொல்லாத, எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுனத பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னடி உரிமை இருக்கு, எங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு போனவ அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கௌதமும் வந்துடுறாங்க. வந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நீ எல்லாம் திறந்தவே மாட்டேன், எதுக்காக எங்கள் வீட்டுக்கு உனக்கும் கார்த்திகை ஒரு சம்மதம் இல்லைன்றத பேப்பரில் ஹாஸ்பிட்டலில் எழுதி வாங்கிட்டோம்ல, கூடிய சீக்கிரம் உன்னுடைய வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுக்கு பதில் சொல்கிற வழியை மட்டும் பாரு, இதில் ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினச்சா உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் என்னை இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறதுக்கு, எனக்கு முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஆள் இல்லை. என்னுடைய கார்த்திக்கு, நான் உயிருக்கு உயிராக நேசித்த கார்த்திக், அவன் சொன்னாதான் நான் நம்புவேன். நீங்கள் எல்லாரும் கார்த்திகோட மனசை மாற்றி என் மேலே வெறுப்பை வர வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏன்டி நாங்கள் ஏன்டி அவன் மேலே அவங்ககிட்ட போயிட்டு உன்னை பற்றி சொல்லி அவனை கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணதுக்காக, நீ பண்ணிட்டு போன துரோகத்தால் அவன் வாழ்க்கையில் அவஸ்தப்பட்டது ஏகப்பட்டது. அதெல்லாம் உனக்கு என்ன தெரிய போகுது, உனக்கு என்ன ஏமாற்றி எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி இலக்கியாவை தோக்கடிக்கணும், இது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி கூச்சல் போடுற வழிக்குள்ள நம்முடைய கார்த்திகை வந்துடுறாங்க. இவங்களை எதுக்கு வீட்டுக்குள்ளே வட்டிங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இது இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சாருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் இப்படி தான் அந்த அஞ்சலியை நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கூட்டு மிரட்டினதுக்கு அவள் கொஞ்சம் கூட பயப்பட்ட மாதிரி தெரியல. இப்போ கார்த்திகை மிரட்டுறா, வீட்டுக்குள்ளே எங்களெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏசிபி சார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அஞ்சலி உன்னை ஆல்ரெடி உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, உன்னை கூட்டு வார்னிங் பண்ணலை, எந்த தப்பு பண்ணினேன் தூக்கி உள்ள வச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் விருப்பம் இல்லாத கூட வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. உடனே சார் நீங்களே சொல்லுங்கள் சார், நான் இந்த இலக்கியாவை ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேஷம் போட்டேன், நீ எதுக்காக இலக்கியாவை ஜெயிக்கணும், இலக்கியா நல்லவன்றது எனக்கு தெரியும், நீ சர்டிஃபிகேட் கொடுக்காத, மரியாதை நடு டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, உன் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, நீ கார்த்திகை ஏமாத்தின கேஸை இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க, அதனால தான் உன்னை விசாரிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ வா ஸ்டேஷனுக்கு உன்னை முட்டி லாடம் கட்டாத விடுறதுல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி இப்போ சும்மா மிரட்டி விட போகிறாருங்க. இதுக்கு மேலேயாவது இந்த அஞ்சலி நம்ம கார்த்தியை டிஸ்டர்ப் பண்ணாது இருக்கணும். நம்மளுடைய பிரியா கிட்ட நம்ம கார்த்தி அவருடைய விருப்பத்தை சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் பிரியாவோட கார்த்தி மாலையும் கழுத்துமா வீட்டில் நிற்கணும். இதை பார்த்து அஞ்சலி ஆட்டோ டக்லி சாவுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப்.